அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க. நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறையும் 100, 200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே கீழே போடுங்க, கீழே போடுங்க, கீழே போடு கம்பிய. தம்பி கொடியை கீழே போடு. தம்பி கீழே இறங்க ப்ளீஸ். அது மேல கீழே உட்காரு, கீழே உட்காருப்பா. உங்களுக்கு பின்னால இருக்கவங்க மறைக்காதுப்பா. தயவுசெய்து எல்லாம் முக்கிய பொறுப்பாளர் தான் ஏறி நிக்கிறீங்க. கீழே அங்க பாருங்க, பின்னால எவ்வளவு ஜனம் நிக்கிறாங்க பாருங்க. தம்பி வேடன் 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான். நான் சொன்னேன், அப்பா 35 வருஷமா நான் பேசுற அரசியல நீ 3 நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை, இப்போ நிறைய பேர் கம்பி திருடனுவா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. சரி, எடுத்து போனால் என்ன, எடுத்து போகிறேன் என்ன எடுத்து போய் என்ன சார் பண்ண போகிறான்? நீ சொல்லுங்க. என்ன காயலாங்கல்ல போட்டு என்ன தண்ணி அடி போகிறோமா? எதுவுமே ஊட்டாண்டா வாசலை கூட நிற்க வைக்கலாம். சரி, அப்படியே எடுத்துன்னு போய் பர்சனல் யூஸ் பண்ணால் என்ன கெட்டுற போது? ஏது உங்களுக்கு சொத்து? ஏது இவ்வளோ பணம்? ஏது எல்லாம் இவங்க கொடுத்தது தானே? சொல்கிறல்ல, வந்து காப்பு காய்ச்சவன் மூட்டை தூக்கி வந்து முதுகிலே வடுவுள்ளவனெல்லாம் இவரெல்லாம் 5க்கும் 10ம் போட்டு சேர்த்த காசில் வளர்ந்த கட்சின்றிய 8.8 லட்சத்து சில்லறாரு. நேரிங்க 9 லட்ச ரூபா. அதில் பூ வேற ஒரு 1 லட்ச ரூபா வைங்க. 10 லட்ச ரூபா கொடுத்து பூ போட வைக்கிறேன். இது என்னது இது? இல்லை, அதில் ஒரு 5 நிமிஷம் பூ போடுறது என்ன நடந்துட போகுது? ஏற்கனவே தான் வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனை நடத்தி எல்லாரையும் வச்சு பூ போட வச்சிங்க. அதுக்கு அவன் இன்னை வரைக்கும் அது வந்து தேன் துளி ஒரு மான் துளி, அது ஒரு பாட்டு ஒரு போகுது சார், மகிழம் பூவு சரவணம்னு அந்த பாட்டு அதில் விட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இவங்க சைடில் விட்டு இவர் உட்காந்துங்கன்னு அப்படியே இந்த கிராஸ் ஜெண்டர் மாதிரி ஒரு 5-6 பேர் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிக்கின்னு, ஆம்பளைங்க தான் வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிக்கின்னு பூவை போடுறது தான் இவர் இப்படி எடுக்குது. இது வரைக்கும் சார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட இந்த மாதிரி அவருடைய பிறந்த நாளில் வந்து கவியரங்கம் பாட்டரங்கம் அது இதுன்னு எல்லோரும் கூப்பிட்டு பாட வச்சு ஆட வச்சு பார்ப்பார் சார். இந்த மாதிரி உட்காந்து பூவை அந்த வயசுக்கு அந்த மாதிரி பூவை போடுறது இதெல்லாம் வந்து, அதாவது உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்போன்னு காத்துனுக்கிறானோ வெளியில் வேறு சாதி வெறியர்கள் சொல்ல சந்தோஷப்படுவாங்க, காத்துனுக்கிறான்ல, அவெல்லாம் போட்டு மீம்ஸை போட்டு கிண்டல் பண்ணி கேலி பிள்ளையோ என்ன அது அப்படின்ட்டாடுவான். நீங்களாம் எப்போயா பூ போடுவீங்க? இப்போ தான் வயசு வந்தீங்களா? நீலாம் ஒன்றும் வரலையா அப்படின்னு நேரடியாக என்கிட்ட கேட்ட நண்பர்கள்லாம் மற்ற சமூகத்தில் இருக்கிற கேள்விங்கள்லாம் பேசுவானுல்ல, கொஞ்சம் நட்பாக பழகிறவன், நீ எப்போயா வர, நீ எப்போயா வர, உங்கள் ஆளுங்களை யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனது இல்லையா? முதல்ல ஃபங்க்ஷன் வச்சுக்கிறீங்க, நீங்களே எப்போயா வைப்பீங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க சார். இது என்ன மனநிலையில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணலம் குன்றியவெல்லாம் கோட்டு சுட்டு வளையாமல் பார்த்தீங்களா, கேப்புக்கு இப்பெல்லாம் போட்டிருப்பான், 2 வாட்சு கேட்டிருப்பான். அந்த மாதிரி மனநிலைக்கு அவர் வந்துட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் திமுகவின் அழுத்தத்தால், இந்த திராவிடத்தின் அழுத்தத்தால் எங்கள் திருமாவளவனை அழுத்தி டிப்ரெஷனுக்குள்ளாக்கி அவருக்கு ஏதோ சம்திங் ஆகிட்டுக்கிறார் சார். வேடன்னு சொன்னார், வேடங்கிட்ட சொன்னேன், இப்போ பேர் இன்னைக்கு வைப்பான்னு, இல்லை நான் அப்புறம் வரேங்கிறேன் ஏதோ ஒரு பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். சொல்லிவிட்டு நான் 35 வருஷமாக பேசிய அரசியலை 3 நிமிஷத்தில் நீ பாடிட்டேன்னாரு. உடனே நான் என்ன கேட்குறேன், ஏம்பா 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதையா 35 வருஷமா நீ பேசினுக்கிறப்போ அப்படின்ற சந்தேகம் இயல்பாக வருமா வராது? அவர் பாராட்டுக்காக சொன்னது சார். அது சார் அதோட அர்த்தம் என்ன? 35 வருஷமாக நான் பேசின்னு இருக்கிறத 3 நிமிஷத்தில் நீ பாடிட்டேன்ற. அப்போ 3 நிமிஷத்தில் பாடின விஷயத்தை எப்பா நீ 35 வருஷமாக எங்கள் மாவாரிச்சுன்னுக்கிற அப்படின்ற கேள்வி வருமா வராதா? வந்து இன்றைக்கு வந்து திருமாவளவன் வந்த பிறகு தான் வந்து என்ன இப்போ பல துறைகளில் சினிமா துறை உட்பட பலர் வந்து கூலச்சிறாங்க. அப்போ யார் இப்போ திருமாவளவன் வந்த பிறகு தான் ரஞ்சித் வந்து ஒரு டைரக்டராக ரஞ்சித்துக்கு வாய்ப்பு தரலாம், திருமாவளவன் ஆளை வச்சு என்ன பண்ணுவார்ப்பா அப்படின்னு பயந்துங்கன்னு ரஞ்சித்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்களா? ரஞ்சித் திறமையால் வரலை, அவர் போராடி வரலை. அப்போ என்ன சொல்லுவார், என்னால் தான் ரஞ்சித்தே இன்றைக்கி சோறு திங்கிறான்னா, ஒரு நல்ல காரில் போகிறான்னா அது இந்த திருமாவளவனால் தான். மூர்த்தி இன்றைக்கி ஃபுல் கை சட்டை போடுறாரு, ஒரு கையில் வந்து ஒரு காப்பு போட்டிருக்காருன்னா அது கூட திருமாவளவனால் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இது எப்படி இது ஊராமட்டு புள்ளிகளாக நம்ம பேர் வச்சுக்கிறது இனிஷியலாக? அப்போது ஒரு விரக்தி இது சார். இது வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய பேசுவார், கேட்போன்னு வச்சிங்களேன். ஆனால் இப்போ இந்த புலம்பல் இருக்குல்ல, இந்த புலம்பலில் ஒரு நன்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பொதுவாகவே இந்த ஜெய்பீம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு கிண்டல் தான். ஜெய்பீம் ரூம் ரீம் கரீம் புரீம் அப்படின்வாங்க. இவங்கெல்லாம் ஜெய்பீம்லாம் ஒரு பார்ட்டி கோஷ்டி, எல்லாத்தையும் ஊசி கட்டணும் தெரியுமான்னு பர்சனலாக இவங்க பேசிப்பாங்க சார்.
எனக்கு தெரியும். அப்பேற்பட்டவங்க இன்றைக்கு ஜெய்பீம்னு கத்துறாரு, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு. ஆனால் பெரியார் பெரியார், கலைஞர் பெரியார், திராவிடம், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அப்படி பேசியிருந்தவரை இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி பேச வச்சிட்டோம் தெரியுமா? இதுதான் இந்த சமூகத்தின் வெற்றி, இதுதான் பறையர்களின் வெற்றி. நீ பேசுகிறல்ல, நான் ஒன்றா பெரியாரத்தை கூட்டுறேன், அம்பேத்கரை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறேன். நீ அம்பேத்கருக்கு எதிரானவர், அம்பேத்கர் சொன்ன தத்துவத்துங்களுக்கு எதிராக நீங்கள் நடப்பவங்க அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுகிற போது அந்த விமர்சனத்தால் வீக்கான திருமாவளவன் இன்றைக்கி இல்லை நான் அம்பேத்கர் தான், ஜெய்பி தான், ப்ளூ கோட்டு தான் அப்படிங்கிறார். அவரே சொல்கிறார், ஏன் நாங்கள்லாம் வந்து கூமுட்டை அப்படின்னு எண்ணாதீங்க, எங்களுக்கு தெரியாதா, எங்கள் கூட்டணியிலேயே எங்கள் கட்சி கொடியை மட்டும் ஒருத்தன் ஏறி அவுக்குறான், அந்த படத்தை என்கிட்ட காமிச்சாங்க. நான் உடனே சொன்னேன், இவனும் ஒரு நாளைக்கு விடுதலை சிறுத்தையாக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் திமுக காரனாச்சே, திமுக வெறியனாச்சே, திராவிட வெறியனாச்சே, இது ஊருக்குள்ளே இதுதான் இது கொடி அப்படின்னு அவன் கட்டுறான்னு வச்சுங்க. அவனையும் ஒரு நாளைக்கு வந்து சிறுத்தையாக சேர்த்துப்போ அப்படின்றாரு. அப்புறம் வந்து நம்ம சொல்லலாமா, இவர் தான் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பேன், எல்லா கதையும் முட்டி பண்ணி என்ன தான் பண்ண போகிற, உனக்கு ஒரே வழி தானே, எலிபோன் கதைலாம் கூட சொல்லியிருப்போம்ல. ஒன்று அவர் எங்களுக்கு வந்து எல்லா கதவுகளையும் வந்து அடைச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறானுவா. எங்களுக்கு தெரியும், எங்கள் காலம் கனியும். எப்போ கனியும்? மயிலை இறகு பொண்ணை போட்டுருமா? எந்த காலத்தில் போடும் மயில்? அப்போது வந்து எப்படிலாம் நம்மளை வந்து திசை திருப்பி இன்றைக்கி என்ன ஒரு சந்தோஷம்தான். பறையர் அரசியல் பேசுகிற எங்களை போன்றவர்கள் இன்றைக்கி தெளிவாயிட்டோம், கொஞ்சம் பறையர்களும் தெளிவாயிட்டாங்க. அந்த தலித்துன்னு பேசுனவெல்லாம் கொஞ்சம் கிறுக்காக தான் இன்றைக்கி மாறி நிற்பதன் அடையாளம் தான் திருமாவளவன் அவர்களின் இந்த பேச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு, தலித்துக்கள் வந்து இந்துக்களாக இருந்தால் கூட பிஜேபி தலித்துக்களாக போராடல. சரி, ஆனால் நீங்கள் நடத்துறது மதசார்பின்மையை காப்போமா? ஆமாம் சார், அது கீழே கூட ஒரு லைனு, மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்ட்டு. எந்த அரசுக்கானது சொல்லு, நேரட்டா சொல்லு. மத்திய அரசு மதவாத போக்கை கடைபிடிக்கிறது, நாங்கள் கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டித்து பேரணி, தட்ஸ் ஆல். அதுதான் மதம் வந்து மக்களுக்கானது, மதம் வந்து அரசுக்கானது இல்லைன்னா மத்திய அரசுக்கானதா மாநில அரசுக்கானதா? நீ யாரை சொல்ல வர அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல.